ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் 3 வகையான கொழுக்கட்டை தான். அதை இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். அதோட சேர்த்து இன்னைக்கு எங்க வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி நடந்துச்சு, நாங்கள் எப்படிலாம் கொண்டாடினோம், விநாயகருக்கு நாங்கள் என்னென்ன அலங்காரம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பூர்ண கொழுக்கட்டைக்கு தேவையான பூர்ணத்துக்குள்ள ஜாமானை பார்த்துடலாம். கடாய் வச்சுட்டேன் அடுப்பில். ஃபஸ்ட்டு பாதாம் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் பிஸ்தா, கொஞ்சம் முந்திரி. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்தலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இப்போ எடுத்துடலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சிருக்க நட்ஸ் எல்லாம் இது உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளை நல்லா வறுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நட்ஸுக்கு தேவையான ஒரு 1/4 கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரையிட்டோம். பாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஃப்ரெஷ் தேங்காய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ண நட்ஸ் ஐட்டத்தெல்லாம் அதில் சேர்த்துடலாம். தேவையான அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டாவே அது நல்லா ஆறி நல்லா கட்டியாக வந்துடும். அடுத்தது புடி கொழுக்கட்டைக்கு தேவையானதை பார்த்துடலாம். அதே சட்டியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. கொஞ்சம் வெல்லம், எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் எடுத்துங்க. கம்பி பதம்லாம் இல்லை, நல்லா கொதிச்சு வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும். வெல்லம் கரைஞ்சி வந்துருச்சு. தேவையான அளவு தேங்காய் சேர்த்துங்க. சேர்த்துட்டு ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாம். அதிலே பச்சரிசி மாவை நல்லா வறுத்து வச்சிருக்கிறேன். வீட்டில் ரெடி பண்ண மாவு தான், நீங்கள் எந்த விதமான பாக்கெட் மாவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை பாகுல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை சேர்த்து இப்போ நம்ம கிண்ட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. தண்ணி பத்தலனா கூட சுடு தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்துட்டு நம்ம கலரிக்கலாம். இப்போ நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பை சும்மா சாதாரணமாக வறுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, புடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு.
இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பிடிச்சி வேக வைக்க வேண்டியதுதான். இது இப்போ நல்லா ஆறட்டும். அடுத்த கொழுக்கட்டை பார்த்துடலாம். இப்போ பூர்ண கொழுக்கட்டை, கடலைப்பருப்பு பூர்ண கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிடலாம். பேன் வச்சுட்டேன். 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கரையிட்டும் வெல்லம். பாகு ரெடி ஆயிடுச்சு. ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன். இந்த மாதிரி அதையும் சேர்த்துடுறேன் உள்ள. இனிப்பை எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன். இப்போ கடலைப்பருப்பு பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது மாவு பிசைஞ்சிடலாம். நம்ம தண்ணி நல்லா கொதிச்சுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுங்க மாவுக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவை இதில் போட்டு ஸ்லோவாக கிண்டுவோம். அரிசி மாவை சேர்த்தாச்சு. நல்லா பொறுமையாக இப்போ கிண்டிக்கலாம். கட்டி தட்டாமல் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஆற விட்டுட்டு கொழுக்கட்டையை நம்ம செஞ்சிடலாம். இது இப்போ நல்லா ஆறட்டும் ஒரு 10 நிமிஷம். கொழுக்கட்டை செஞ்சிடலாம். அந்த மாவுலே வேணாலும் நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நான் விடலை. கொஞ்சமாக கையில் மட்டும் இது பண்ணிவிட்டு புடி கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிடுறேன். பாருங்க இப்படி. இப்போ நட்ஸ் கொழுக்கட்டை செஞ்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெயை கையில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உள்ளே வச்சுட்டு இப்போ கொஞ்சோண்டு டேட்ஸு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் வச்சிடலாம். இப்போ கையாலே இது மாதிரி பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி மோல்டு இருந்தால் கூட, கொழுக்கட்டை மோல்டு இருந்தால் கூட அதுலேயும் நம்ம செய்யலாம் ஈஸியாக. இப்போ இந்த மாதிரி கொழுக்கட்டை மோல்டு இருந்தால் கூட இதுலேயும் செய்யலாம்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டை நல்லா சாஃப்டா ரெடி ஆயிட்டு வேக வச்சு பிளேட்டுக்கு மாத்திட்டேன். இப்போ அடுத்தது விநாயகருக்கு நம்ம படைக்க போறோம். வாங்க பார்க்கலாம். எங்க வீடியோ பார்த்திருப்பீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.